ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற புண்ணிய நாமத்தில், பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். நம்ம வருட இறுதியில நின்று கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நம்ம வருடத்தினுடைய கடைசி மாதத்துல, கடைசி வாரங்கள்ல, கடைசி நாட்கள்ல நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இது வருடத்தின் கடைசி மாதமோ, கடைசி நாட்களோ, கடைசி காலங்கள் மாத்திரம் அல்ல, உலகத்தினுடைய ஒரு முடிவினுடைய கடைசி காலங்களுக்குள்ளும் நாம வந்திருக்கிறது என்பது நாம அடிக்கடி சிந்திக்க வேண்டிய, சிந்தித்து நம்ம ஆயத்தப்பட வேண்டிய ஒரு அவசியமான காரியமாக இருக்கிறது. உங்க வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரம் அல்ல, இந்த நம்முடைய வாழ்நாள் எல்லாம், அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்நாள் வரைக்கும் நம்முடைய ஜீவியமானது தேவனோடு உள்ள உறவிலே, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே எந்த அளவு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆள் வளர்ந்திருக்கிற அளவு என்ன வளரலம்பாங்க. ஆமா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாட்கள் ஆக ஆக, வருடங்கள் ஆக ஆக, காலங்கள் செல்ல செல்ல நம்முடைய வளர்ச்சி, அதாவது தேவனோடு கூட உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பரிசோதித்து பார்ப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா அந்த வளர்ச்சி தான் நம்ம என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவுல வளர்த்து விருத்தி அடைய பண்ணி நம்ம மேன்மைக்குள்ளே, தேவன் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போக அது ஏதுவா இருக்கும். கவனிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நாம உலகத்தான் அல்ல பிரியமானவர்களே. நம்ம உலக சிநேகிதம், உலக அன்பு, உலக பாசம், இதெல்லாம் நம்ம உலகத்துல இருந்தாலும், நல்லா கவனிங்க. மீன் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? மீன் என்ன பிரதர் பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறீங்க. அடிக்கடி வாங்கி நாங்க சமைச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, நல்லது. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம சிந்திக்கணும். இந்த மீனை பாத்தீங்கன்னா எங்கதான் இருக்கு? கடலுக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு? கடலுக்குள்ள இருக்கு. கடல் தண்ணீர் எப்படி நிறைந்தது? முழுக்க முழுக்க உப்பால நிறைந்தது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க மீனை வாங்கி கட் பண்ணதுக்கு பிற்பாடு நீங்க தான் உப்பு போடணும். அது உள்ள உப்பு இருக்காது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. விசுவாசித்தா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம உலகத்துலதான் இருக்கோம், ஆனா நமக்கு உள்ள உலகம் வந்துடக்கூடாது, நமக்கு உள்ள உலகம் ஒட்டக்கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்களாகவே நல்லா கவனிங்க. தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள உறவு, தேவனை அறிகிற அறிவு, தேவனோடு உள்ள சிநேகம், அன்பு, இது நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் என்னை பரிசோதித்து கொண்டே இருக்கும்படி என்னை ஏவிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதைத்தான் உங்கள் மத்தியில ஒரு வசனத்தை மையமாய் வைத்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் புத்தகம் 1வது நிருபம் 3வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் உங்களுக்கும் அறிவிக்கிறோம். கவனிங்க, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம், அந்த பின்பகுதியை நம்ம சபையார் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இருக்கிறதா? இருக்கிறதா? தைரியமா சொல்ல முடியுமா? தைரியமா 100க்கு 100 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன்
நம்மை அழைத்திருக்கிறதற்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. எல்லா முக்கியமான காரணங்களை விட மிக மிக பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 1:9 வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. உங்களையும் எதுக்கு தேவன் என்ன அழைச்சாரா? அந்த வசனத்தை எல்லாரும் சொன்னா நல்லா இருக்கும். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். ஹை காலிங், கிரேட் காலிங். இந்த அழைப்பு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்காத ஒரு அழைப்பு, ஒரு உன்னத அழைப்பு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோட கூட ஐக்கியமா இருப்பதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லிடுவீங்களா? தேவன் என்னை அழைத்திருக்கிறதனுடைய பிரதான நோக்கமே நான் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக. ஆமென், ஆமென். இது உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும். இது உங்க உள்ளத்துல ஒரு வசனமானது உங்க உள்ளத்துல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும், கிரியை செய்து கொண்டே இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் 13:14 வசனத்திலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தை நிறைவு செய்கிற பொழுது எப்படி எழுதுகிறார் என்று பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் இந்த திருத்துவ தேவனுடைய ஐக்கியத்தை எந்த சக்தியாலையும் பிரிக்கவே முடியாது. ஆமென். அதே போலதான் தெய்வம் நம்ம அழைக்கும் பொழுது அவரோடு கூட ஐக்கியப்படுகிறதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக அழைச்சிருக்கிறார், ஒரு நீதியை செய்ய அழைச்சிருக்கிறார், எல்லாம் ஓகே, அப்படிலாம் இருக்கு, வசனங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு நோக்கம் என்னன்னா, உங்களை என்னை அழைச்ச தெய்வம், நல்லா கவனிங்க, அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக. We are all in Christ. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய தேவனோடு கூட பாருங்க. இயேசுநாதர் பூமியில உயிரோடு வாழ்ந்த சமயத்துல கூட கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு மலை மேல ஏறி ஜெபம் பண்ணாரு. மலை மேல ஏறி ஜெபம் பண்ணதுக்கு பிற்பாடு அவர் இறங்கி ஒரு சமனான இடத்துல நின்று தமக்கு சித்தமானவர்களை எல்லாம் அழைக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 3:13 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, கவனிக்கணும், தமக்கு சித்தமானவர்களை அழைத்தாலும் கூட அதுலயும் அவர் செலக்ட் பண்ணதுல 12 பேரை செலக்ட் பண்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர்களுக்கு பெயர் தான் அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்கள் என்று பெயரிடப்படுகிறது. அவங்களை என்ன நோக்கத்துக்காக அவர் அழைத்தார்னு சொன்னா, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். பிரசங்கம் நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் எதுனா அவரோட கூட இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரோட கூட இல்லாம எந்த பிரசங்கமும் பண்ணி வேஸ்ட். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப முதல் காரியம் நல்லா கவனிக்கணும், அவரோடு கூட இருப்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரதான பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக பூமிக்கு இறங்கி வந்து அவர் தம்முடைய பணிகளை எல்லாம் முடித்து the upper room அப்படின்னு சொல்லி யோவான் சுவிசேஷத்துல 13 ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த 13 நிறைய டீச்சிங்ஸ், நிறைய உபதேசங்களை நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிற தகப்பன் இயேசு கடைசியாக என்ன செய்கிறார்? அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் செய்கிறார். அந்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்துல ஒரு வசனம், முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம், பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 17 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான்
இனி உலகத்தில் இரேன், நான் இனி உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவர் வந்த வேலையை முடிச்சிட்டாரு. இனிமே இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. நான் உங்களிடத்துல வரப்போறேன். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி. எல்லாரும் பைபிளை பாருங்க ப்ளீஸ், எல்லாரும் பைபிளை பாருங்க. பிதாவே, பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி. அப்ப தேவன் நம்ம நல்லா கவனிக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ ஒரு இமை பொழுது கூட அவங்கள பிரிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அதே போலவே நீர் எனக்கு தந்தவர்களும் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப அவங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? இயேசுநாதருடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? யாரோட இருக்கு? நீர் என்னிலேயும், பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உள்ள ஐக்கியம். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நமக்குள்ள ஒன்றாய் இருக்கணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மோடு இணைந்து இருக்கணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இயேசுநாதருடைய பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை பாருங்கம்மா. ஐயா, தயவு செய்து கவனிங்க, பிரசங்கத்தை தயவு செய்து கவனிங்க. உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அதே போலவே அவர்கள் எல்லாரும் நம்மோடு கூட ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதோட அவர் நிறுத்திடுறாரா? இல்ல, தொடர்ந்து போங்க, வேகமா போங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை. அப்ப ஒன்றாய் இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒருமைப்பாடானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால அளவுல நிறுத்திடுறது இல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, ஒருமைப்பாட்டில் அவங்க எப்படி இருக்கணுமா? தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதிலேயும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும். லிசன், நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை பாருங்க. நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. முதல்ல 11ஆம் வசனத்துல படிச்சோம், அவங்க நம்மை போல ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் வசனத்துல படிக்கிறோம், நம்மை போல ஒன்றாய் இருக்க வேண்டும். 21ஆம் வசனத்துல படிக்கிறோம், நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் நம்மிலே ஒன்றாய் இருக்க. அது மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்துல படிக்கிறோம், நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு உள்ளதா நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிதாவினுடைய ஆசீர்வாதம் இயேசுவுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, அந்த கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் பிதாவே, இந்த உலகம் நம்மளோட இவங்களை அன்பா இருக்கிறதுங்கிறத அறியணும்னா, ஆண்டவரே, நான் அவங்களுக்குள்ள இருக்கணும், நீங்க எனக்குள்ள இருக்கணும். ஆமென். 23 பின்பகுதியா படிப்போம். பின்பகுதியா பாருங்க. நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். through Jesus. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து மூலமாதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தெய்வம் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான அனைத்தையும் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? அதனாலதான் பவுல், இத நல்லா அறிஞ்ச பவுல், நீங்க நிருபங்கள்ல முழுவதும் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளதான் உன்னதங்கள்ல அவர் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள்ளதான் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளதான் தேவன் எல்லா நன்மைகளை வச்சு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள்னு கிட்டத்தட்ட ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் நிருபத்துல மட்டும் 36 முறை எழுதப்பட்டிருக்கு. 36 முறை எழுதப்பட்டிருக்கு. மொத்த நிருபங்கள்ல ஏராளமான இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. சரி போட்டும். இப்ப 17:24 பாருங்க. 17:24 பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாருங்க, கொஞ்ச அளவு கூட தகுதி இல்லாத ஒரு நபர்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, நான் எங்க இருக்கணும் அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்ட கூட நெருங்க முடியாத துரோகிகளாக பாவிகளாக இருந்த நம்மை அவர் என்ன அருமையா பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்துல அவர் செய்கிற உண்மைகளை இதை படிச்சு பார்த்து பரவசம் அடைந்து ஆண்டவரை நான் துதித்து கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மகிமைய உங்களுக்குள்ள இருந்த மகிமைய எனக்கு தந்த மகிமையை நீர் அவர்கள் காணும்படியாக, மகிமையை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அதாங்க அந்த ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்து மிகவும் வாஞ்சியோடு அவர் எதிர்பார்க்கிறார். அதோட நிறுத்தி இல்ல, இதுல மொத்தம் 7 ஸ்டெப் இருக்கு. நான் ஆக்சுவலா நான் இதை பேச வரல. கிறிஸ்துவுக்குள் ஐக்கியம், இன்னைக்கு அந்த தலைப்புல தான் நான் உங்களோட பேச வந்தேன். ஆனா இதை ஒரு சின்ன முகவுரையா நான் சொல்லிட்டு, ஏன்னா இதை சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். நல்லா கவனிக்கணும். அடுத்த வசனத்துக்கு வேகமா போக பார்க்கலாம். வேகமா இல்ல அதை முடிச்சாச்சு இல்லையா? நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. உலகம் உங்களை அறியல. லிசன், இடையில பாருங்க, உலகத்தை குறிச்சு அவர் இடையில பேசுறாரு. அதே போலவே 17ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீர் எனக்கு தந்தவர்களும் உலகத்தான் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 14லயும் சொல்றாரு, 14லயும் சொல்றாரு, 16லயும் சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார். உலகத்திலிருந்து நான் என்ன செஞ்சிட்டேன்? அவங்கள தூக்கி எடுத்துட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நம்மளை கை தூக்கி எடுத்துட்டாரு. சரி, இப்ப வேகமா போங்க பார்க்கலாம். நான் பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். 25வது வசனம். 25 பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, உலகம் உங்களை அறியலப்பா, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார். அதுதான் நான் முதல்ல கேட்டேன். நம்ம எந்த அளவு தேவனை அறிஞ்சிருக்கிறோம்? நம்ம எந்த அளவு இயேசு அறிந்திருக்கிறோம்? நம்ம எந்த அளவு இயேசுவோடு உறவாடி இருக்கிறோம்? பாருங்களேன், அவருடைய ஜெபத்துல பாருங்க, அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சிகள் அவர் சொல்றத பாருங்க. பிதா அவருக்குள்ளையும் அவருக்குள்ள நாமும் இருக்கிறத அவர் ரொம்ப ஆசைப்படுறார். அவருடைய ஏக்கம், அவருடைய விருப்பம் எல்லாம் நம்ம இயேசுவோடு கூட இணைந்து வாழ்கிறதற்காகவே. அல்லேலூயா. 26 படிச்சு முடிச்சுட்டு நேரா செய்திக்குள்ள போவோம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும், அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள தேவ அன்பு எப்ப இருக்கும்னா, நம்ம கிறிஸ்துவோட கூட இருக்கும் பொழுது அவருடைய அன்பு நமக்குள்ள வாசம் செய்யும். அல்லேலூயா. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும், நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்துக்கு உள்ளதாங்க கிறிஸ்துவுடைய அன்பு இருக்கு. அப்ப இயேசுவினுடைய நாமத்தை எந்த அளவு நம்ம அறியறோமோ, அந்த நாமத்தில உள்ள அந்த ஆழ்தத்துவத்தை எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ, அவரோடு எவ்வளவு நெருங்கி பழகுறோமோ, அவரோடு எவ்வளவு நெருங்கி சிநேகிக்கிறோமோ, அவருடைய வார்த்தைகளை எவ்வளவு கனப்படுத்துறோமோ, அவரோடு கூட எவ்வளவு நேரம் செலவு பண்றோமோ, அதை பொறுத்துதான் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்.
விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த காரியம் இதோட நிறுத்திடல, வசனத்தை சொல்ற நேரம் இல்ல. 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அதாவது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஒன்றாய் இருக்கிறது. ஓகே, நீ வசனத்தை மட்டும் குறித்து கொள்ளுங்க, இந்த டைம் இல்ல, நான் செய்திக்குள்ள போறேன். 10:38. அதே போல 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 16, 15, 16, 32. இது எல்லாமே பாத்தீங்கன்னா திருத்துவ தேவனை ஒருமுகப்படுத்தி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தெய்வத்தோடு இயேசுவானவர் இணைந்திருக்கிறத, பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கிறத நாம் இந்த வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறீங்களா? 14:9. 14:9 மட்டும் படிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை இவ்வளவு காலம் உங்களோட இருந்தும் நீ என்ன அறியலையாப்பா? என்னை கண்டவன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறார், பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் நல்லா இன்னைக்கு ஒரு சத்தியத்தை விளங்கிக்கணும். இயேசுநாதருக்குள்ள திருத்துவ தேவனுடைய அன்பு, திருத்துவத்தினுடைய பரிபூரணம் கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. ஆமென். சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தினால கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமாயிருந்தது என்று ஒரு 3 ரகசியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ரத்தன சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம். சரியா? முதல் காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத வசனத்தை பரட்டலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. அல்லேலூயா. பொதுவா அந்நியோன்யம் அப்படின்னு சொன்னாலே அது எதை குறிக்குது? அது ஒரு ஐக்கியத்தை தான் குறிக்குது. ஆனால் இங்க 2 முறை இன்சிஸ்ட் பண்றாரு பாருங்க. அந்நியோன்ய ஐக்கியம் அப்படின்னா the deepest love, the deepest fellowship. தேவனோடு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, ஏன்னா ஏன் அதை வலியுறுத்துறாருன்னா, கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஐக்கியம் அப்படிப்பட்ட ஆழமான ஐக்கியம். அப்ப ஆண்டவராய் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த முதல் ஐக்கியம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா அந்நியோன்ய ஐக்கியம். பிதாவோடு உள்ள ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம். இயேசு கிறிஸ்து பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேரை ஒண்ணா பிரிக்கவே முடியாது. அதுக்கு தான் நான் சில ஆதார வசனங்களை காண்பித்தேன் இல்லையா? ஆனால் அதோட நிறுத்தில. கவனிங்க, இயேசுநாதர் ஒரு முறை பாத்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருந்தார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா? 4ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். கொஞ்சம் எல்லாரும் என்னை கவனிங்க. அப்ப இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிகிற தருவாயில சீஷர்கள் என்ன செய்யறாங்க? ஆகாரம் வாங்க போனவங்க வர்றாங்க. வாங்கிட்டு வந்து இயேசுநாதரை பார்த்து சொல்றாங்க, ஏசப்பா உங்களுக்கு என்ன செஞ்சுட்டோம்? சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம், நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சாப்பிடும்படி ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு 32ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனத்தை வார்த்தையை கவனிங்க. யோவான் அதற்கு அவர், நான் புசிக்கிறதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரையொருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. அனுப்பினவர் யாரு? பிதாவாகிய தெய்வம். நல்ல கவனிங்க. அதனாலதான் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இரவெல்லாம் பிதாவோடு நேரங்களை செலவு செய்வார். பகலெல்லாம் தேவாலயத்திலே வந்து உபதேசம் பண்ணுவார்.
அப்ப பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை அவர் என்ன செய்யல, எந்த சூழ்நிலையும் அவர் விடவே இல்லை. யோவான் 5:19 படிக்கிற பொழுது, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறு ஒன்றையும் அவர் தாமாக செய்யவே மாட்டார். 5:19 படிக்கிற பொழுது, அவர் தாமாக செய்யவே மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரனும் அப்படியே செய்கிறார். உங்க வலதுகரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நம்ம குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது, சின்ன குழந்தைங்களா சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, நல்ல பிள்ளைங்களோட பழக விடுவாங்க. உண்மைதானா? ஆமா, நல்ல பிள்ளைங்களோட தான் பழக விடுவாங்க. ஏன்? அந்த பிஞ்சு உள்ளத்துல விதைக்கப்படுகிற காரியங்கள் தான் அவங்க வளர்ந்து வரும். அதுக்கு ஒரு உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, 5 விளையாது 50 விளையாது. அதனால சிறு பிராயத்திலிருந்தே கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு குழந்தைய வளர்க்கறதுல பெற்றோர்கள், எங்க பெற்றோர்கள் அப்படிதான், உங்க பெற்றோர்கள் அப்படிதான் இருந்திருப்பாங்க. அது உண்மை, அது சத்தியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இதே இது அறிவு வளர்ந்த பிற்பாடு என்ன செய்வாங்க, நல்லா கவனிங்க. முதல்ல கிட்ட இருந்து நமக்கு ஆலோசனைகளும் புத்திமதி சொல்லுவாங்க. கொஞ்சம் வளர வளர, அறிவு வளர வளர, கொஞ்சம் எட்டி நின்று தூரம் நின்று என்ன செய்வாங்க, அதே ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் பெற்றோர்கள்னு இருந்தா நமக்கு சாகர வரைக்கும் எதை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஆலோசனைகளையும் அவங்க கண்டிப்பையும் அவங்க உணர்த்தி கொண்டேதான் இருப்பாங்க. விசுவாசித்தா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாங்க எனக்கு காலையில, இன்னைக்கு அதிகாலையில ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. என்னன்னா, என்னுடைய தகப்பனார்ட்ட நான் பல வருடங்கள் போராடி கொண்டே இருந்தேன். அப்பா, எனக்கு படிச்சுட்டேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, எனக்கு வேலை ஏதாவது, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல. அரசாங்க வேலை வந்துச்சு, பிஹெச்எல்ல வேலை வந்துச்சு, அதெல்லாம் வேற சமாச்சாரம், அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் விட்டுருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் என்னுடைய ஒரு திமிருன்னு சொல்லலாம், என்னுடைய மண்டகணத்தினால அதெல்லாம் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு என்னன்னா, அப்பாவை போல ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாறணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் சொன்னாரு, தம்பி, ஏட்டு சுரக்கா சொல்லி முடியுங்க, கறிக்கு உதவாது தம்பி. அதனால நீங்க என்ன செய்யுங்க, போய் ஒரு இடத்துல என்ன செய்யுங்க, வேலை பாருங்க அப்படின்னா. வேலை பார்த்தேன். ஒரு 300 சம்பளத்துக்கு ஒரு கடையில வேலை பார்த்தேன். ஒரு இடத்துல சம்பளமே இல்லாம ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். எப்படியோ பழகிக்கணும். ஏன்னா தகப்பனுடைய நீதி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது சொல்றதை நம்ம கேட்கணும் இல்லையா? அப்பதான் நமக்கு நல்லா இருக்க முடியும். ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லுது. அதே போல அறநாயகில போய் ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்தேன். பிறகு அங்கிருந்து மறுபடியும் புதுக்கோட்டைக்கு வந்து இங்கே 1 வருஷம் வேலை பார்த்துட்டு என் தகப்பனாரோட உதவியாகவே இருந்து வந்தேன். நாள் வந்தது, உண்மையாகவே சொல்றேன், அவர் நல்ல ஞானம் நிறைந்த ஒரு தேவ மனிதன். சரியா அவர் எந்த கடையில கொண்டு என்னை வேலையை சேர்த்து விட்டாரோ அந்த கடையே விலைக்கு வந்தது. பல நழுவி பால்ல, இது தேவ சித்தம், கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் என்னுடைய, அதனாலதான் நான் இங்க உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றேன், பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. நாள் வந்தது, நேரம் வந்தது, சரியாக அந்த கடையை வாங்குறதுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்தார். வாங்கல, அதாவது வாடகைக்கு இருக்கிற மாதிரி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாடகைக்கு இருந்தோம். வாடகைக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர். கவனிங்க, நாங்க எப்படியெல்லாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வளர்ந்திருப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு முற்றிலுமாய் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. கடை ஆரம்பிச்சாச்சு. இப்ப என் நண்பனுடைய திருமணம் ஒண்ணு நடக்குது. நல்ல இன்னைக்கு காலையில அந்த பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தினேன். ஏன்னா அந்த செய்திக்கு ஒத்து வர்றதுனால நான் அதை சொல்றேன். நான் என்ன செய்துட்டேன், அந்த திருமணத்துக்கு எப்படியாவது போகணும். ஏன்னா என்னுடைய ஆருயிர் நண்பன், பேரு ரவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப நெருங்கின ஒரு நண்பன். எப்படியாவது போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், எங்க அப்பாவை மறந்துட்டு புறப்பட்டு போயிட்டேன். கரெக்டா அந்த நேரம் பார்த்து, நான் இல்லாத நேரம் பார்த்து யாரும் கடைக்கு வந்துட்டார். பொதுவா வந்துட்டாரு. வந்தா நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் மாதிரி எல்லாம் திட்ட மாட்டாங்க, இன்னைக்கு இருக்கிற தாய் தகப்பன் மாதிரி எல்லாம் திட்ட மாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், அந்த மாதிரி திட்டு வாங்குறதுக்கெல்லாம் திட்ட திண்டுக்கல் வைய அந்த மாதிரி வைர கல்லாதான் நாங்க எல்லாரும் நிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி ஒரு பேச்சு. ஏண்டா, யாரை நம்பி நான் கொடுத்தேன்?
உனக்கு கடன் வாங்கி கொடுத்திருக்கிறேன். நீ கடன் இருந்து உன் கையில கடன் இருந்து நீ தொழிலை நடத்தும் பொழுது நீ கடையை விட்டு எப்படா உனக்கு கால் வெளியே போக உனக்கு மனசு வந்தது? வாசல் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க, பக்கத்துல உள்ள கடைக்காரங்க நிக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க, அந்த பேச்சு பேசுறாங்க. அன்னைக்கு விட்டதுதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப, அன்னைக்கு விட்டதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு வரைக்கும் அந்த ரவி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்களை அடக்கணும், எங்களுடைய ஆசாபாசங்களை அடக்கணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தோம். அதனால விளைவு என்ன தெரியுங்களா? அதனால விளைவு என்ன தெரியுமா? இருக்கிற கடனை அடைச்சு தெய்வத்துக்கு மகிமையாக நாங்க இருந்த இடத்தையே சொந்தமா வாங்குறதுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அதுக்கு மிகுந்த விலைக்கரையம் செலுத்தியிருக்கோம். நாங்க சகோதரர்கள் செலுத்தின விலைக்கரையம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னோடு என்னுடைய சகோதரர்கள் 2 பேரும் அவ்வளவு விலைக்கரையம் அவ்வளவு செலுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? ஏன் இதை எதுக்காக இந்த வேளையில சொல்றேன்னா, கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தாய் தகப்பன்மாருக்கு என்ன செய்யறது இல்ல? கீழ்ப்படுகிறது இல்ல, கீழ்ப்படுகிறது. நான் பின்னாடி வசனத்தெல்லாம் அதுக்கு காண்பிப்பேன். ஆனால் ஆண்டவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, பிதாவுக்கு முற்றிலுமாய் 100% கீழ்ப்படிந்திருந்தார். 100%. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும் தாமாக அவர் என்ன செய்யறது இல்ல, செய்யவே மாட்டார், செய்யவே மாட்டார். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா பிள்ளை என்ன செய்யுதுங்க? எல்லாம் தாந்தோணி சுதந்திரம், எல்லாத்திலையும் ஒரு ஆடம்பரம், எல்லாத்திலையும் ஒரு சுதந்திரம், எல்லாத்திலையும் அப்படியே ஒரு போகத்தான் பிரியப்படுறாங்களே தவிர பெற்றோர்களுடைய அந்த அனுபவமிக்க வார்த்தைகள்ல கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணம் பிள்ளைகளுக்கு வரல. நான் சொல்றேன் கவனிங்க, இயேசுநாதர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி. விசுவாசிச்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமாங்க? காரணம் என்ன தெரியுமா? நீங்க படிங்க, அந்த 5:19 படிச்சீங்க இல்லையா? 5:20 படிங்க. 5:20. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து, பாத்தீங்களா? பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து. அப்ப நம்முடைய பெற்றோர்களும் நம்ம பிள்ளைகள் மேல அன்பா இருக்கிறதுனால தானே அதை செய்யறாங்க. அல்லேலூயா. அதே போல பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன பெரிதான கிரியை? அடுத்த வசனத்துல இருக்கு பாருங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்டுதாங்க நீங்களும் நாளும் ஒரு காலத்துல செத்து கிடந்த நம்மள கர்த்தர் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார். உண்மைன்னு ஒத்துக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். சோ கன்க்ளூஷன் என்னன்னா 23ஆம் வசனம், குமாரனை கனம் பண்ணாதவன் பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்படியானால் முதல் காரியம் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம். அந்த கலாத்தியர்ல என்ன எழுதப்பட்டிருக்கு படிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் என்ன கையை கொடுத்து அந்த வலது கைக்கு நான் விளக்கம் சொல்றேன். அதுக்கு முன்னால இன்னும் கவனிங்க, பிதாவானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பூரண சர்க்குணர். அவர் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற தெய்வம், நமது தேவைகளை அறிந்திருக்கிற தகப்பன். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நமக்கு பிழைப்பூட்டுகிறவர், தேவைகளை அறிந்திருக்கிறவர், நன்மையானவைகளை கொடுக்கிறவர், பேசுகிறவர், நம்மை குறித்து ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் உள்ளவர், ஒரு சித்தம் உள்ளவர். இதெல்லாம் நீங்க மறந்து போயிடவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தம்மை முற்றிலுமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறவர், இரக்கம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர், இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப பிதாவுக்குள்ள இருக்கிற எல்லா நேச்சர்ஸ், ஆல் நேச்சர்ஸ் யாருக்குள்ள இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படியானால் இங்க நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக வலது கையை கொடுத்து, அந்த வலது கையை கொடுத்து அது எதுக்கு அடையாளம்னா, the deepest fellowship, அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் எப்படின்னா ஆழமான ஐக்கியம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழமான ஐக்கியம். எல்லாரும் சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப அந்த வலது கைக்கு விளக்கம் சொல்ல போறேன். கவனிங்க, ஆழமான ஐக்கியம். அப்ப நீங்க அதுல படிச்சு பாத்தீங்கன்னா அந்யோன்ய ஐக்கியம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஆண்டவருக்கு the right hand of fellowship. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்னொருத்தர் 18:8 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் என்ன செய்யும் பாருங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே உம்முடைய வலது கரம், உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஃபெலோஷிப் எதுக்கு அடையாளமாக பவுல் நிருபத்தை எழுதுகிறார் என்றால், வலது கரத்துக்கு ஒரு அடையாளமாக the deepest fellowship. இது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா திருத்துவ தேவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஐக்கியம் தான் இருக்கு. அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். விரும்புறவங்க, பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் கர்த்தாவே, நல்லா கவனிங்க, மோசே சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் எதனால நிறைந்திருக்கிறது? சிறந்திருக்கிறது. பலத்தினாலும் மகத்துவத்தினாலும் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலக்கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஒன்னு சொல்லட்டுமாங்க, நீங்க கிறிஸ்துவோட ஐக்கியமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட பகைஞர்கள் எழும்பினாலும் அது அவர்களை நொறுக்கி அள்ளி போடும். ஆமென். நொறுக்கிவிடும், நொறுக்கிவிடும். 18:8 கூட, பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னார். கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தங்கள் மாமனுக்கு சொன்னார். உபாகமம் 18:35 உம்முடைய வலது கரம் என்னை தாங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். அப்ப நம்முடைய காலங்கள் எல்லாம் யாருடைய கரத்துல இருக்கிறது? நம்முடைய வருஷங்கள் எல்லாம் யாருடைய கரத்துல இருக்கிறது? நம்முடைய ஜீவன் எல்லாம் யாருடைய கரத்துல இருக்கிறது? கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 98ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியம். சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும், அவருடைய வலது கரமும், அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. வலது கரத்தினால ரட்சிப்பை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. யோபு 40:14 நம்ம அதை பார்க்கிறோம். சங்கீதம் 108:6வது வசனத்திலேயே அதை பார்க்கிறோம். சரி, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. இப்ப கவனிங்க. ஒரு முறை யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள்ல இவர் என்ன செய்கிறார்? யோசேப்பு எகிப்திலே ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு தன்னுடைய பரிவாரங்களோடு பிள்ளைகளோடு எல்லாரையும் முதல்ல பிள்ளைங்களை அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இவரே போயிடுறாரு. கடைசி என்ன செய்யறாரு? யாக்கோபு தூரத்துல சந்திச்சு கட்டி பிடிச்சு அழுது இப்படி எல்லாம் அந்த ஆதியாகமத்துல வசனங்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த இஸ்ரேலுக்கு வருத்தம், அதாவது வருத்தம்னு சொன்னா அவருடைய நாட்களுடைய முடிவுக்குள்ள அவர் வருகிற பொழுது அவருடைய நாட்கள் அவர் மிகவும் வருத்தத்தோடு, அதாவது அவருடைய ஆயுசு நாட்கள் முடிய போகிற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு இருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனேயே யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்களையும் அழைத்து கொண்டு நேரா யார்கிட்ட போறாரு? யாக்கோபு கிட்ட போறாரு. அப்பா கிட்ட போறாரு. அப்பா கிட்ட போறாரு. இங்க இருக்கிற கல்யாணமானவங்க பிள்ளைகளை உங்க பெற்றோர்களிடத்துல கூட்டு போறீங்களா? ரொம்ப இடுக்கமான கேள்வி கேட்கணும் இல்ல? அப்படி பெற்றோர்களை போய் பார்க்கிற பழக்கம் உண்டா?
சில பேருக்கு பாத்தீங்கன்னா, நான் சமீபத்துல ஒரு காரியம் கேள்விப்பட்டு ரொம்ப உடைஞ்சு போனேன். ஒரு பிரேயர்ல ஒரு தங்கச்சி வந்திருந்தாங்க. பிரதர், இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் இளம் தம்பதியினருக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர். காரணம் என்னன்னா, 2 வருஷம் கூட ஆகல ஒரு பிள்ளை இழுப்பூர் பக்கம், 2 வருடம் கூட ஆகல. தன்னுடைய புருஷனை அவன் என்ன செய்யறான், டைவர்ஸ் பண்ணி கொடு அப்படிங்கிறான். பிள்ளைங்க இருக்கு, குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய தான் புருஷனையே பார்க்க விட மாட்டேறான். ஜட்ஜம்மா சொல்றாங்க, அதுவும் லேடி ஜட்ஜ், அவங்க சொல்றாங்க குழந்தைய பார்க்க விட முடியாது, எனக்கு ஜீவனாம்சம், இவன் 1 கோடி வேணும், 1 கோடி இவனுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணே வாதாடுறாளாம். கவனிங்க, நான் ஒண்ணு சொல்றேன், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் சரியா இருந்தா உலகத்துல எல்லா ஐக்கியமும் சரியா இருக்கும். அல்லேலூயா. ஏன் தன் புருஷனை 2 வருஷத்துக்குள்ள நீ என்ன வாழ்ந்துட்ட, என்ன அறிஞ்சிட்ட, என்ன தெரிஞ்சுக்கிட்ட, புருஷனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? தன் பிள்ளைய புருஷனே பார்க்க கூடாதுங்கிற ஒரு ஒரு எவ்வளவு பெரிய அநியாயம். பெற்றோர்கள் எல்லாம் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் எல்லாம் பெற்றோர்கள் தான். இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் தான். தாய் தகப்பனுடைய வளர்ப்பு முறை சரியில்லாததுனாலதான் இன்னைக்கு பேர்பட்ட ஒரு அவல நிலை. கவனிங்க, குடும்ப உறவை நம்ம சரி செய்யணும்னா முதல்ல பிபிலிக்கலா நம்ம வாழும் பொழுதுதான் கிறிஸ்துவோட சரியான ஐக்கியம் இருந்துச்சுன்னா குடும்பத்துல நல்ல ஐக்கியம் இருக்கும். விசுவாசித்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி யோசேப்பு என்ன செய்யறார், 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு அப்பா கிட்ட போறார். போகும்போது யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க, மூத்தவன் பேரு மனாசே, 2வது பேரு எப்பிராயிம். 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் ஒருத்தனை வலது கையிலையும் ஒருத்தனை இடது கையிலையும் பிடிச்சிட்டு அப்பா கிட்ட கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போகும்போது அவர் எப்பேற்பட்டங்க, கண்ணெல்லாம் மறைஞ்சு போச்சு, கண்ணெல்லாம் பார்வை சரியா தெரியல. அவர் என்ன தெரியுமா செய்யறாரு, வலது கைய எப்பிராயிம் மேல வச்சு இடது கைய மனாசே இப்படி வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த யோசேப்பு சொல்றான், அப்பா இவன் மூத்த பிள்ளை, உங்க வலது கையை இவன் மேல வைங்க. ஆதியாகம புத்தகம் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 14 வேகமா படிங்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தனது இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலே வைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கி அதுக்கு பின்னாடி அவன் போட்ட ஆசீர்வாதங்களா இருக்கு. இப்ப வலது கை என்ன இடது கை என்ன, எல்லாம் ஒரு கை தானே, ஒரே உடம்புக்குள்ள தானே இருக்கு, ஒரே சரீரத்துக்குள்ள தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கரெக்ட் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுல ஒரு ரகசியத்தை நான் சொல்லி அடுத்த பகுதிக்குள்ள நான் கடந்து போக போறேன். எடுத்து படிங்க பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனுடைய இருதயமோ இடது கையிலையும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இதோட தொடர்புடைய இன்னொரு வசனத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்டு. 3:16. வலது கையில் தீர்க்காயுசும், அதாவது அதின் வலது கைனா ஞானத்தினுடைய வலது கையில தீர்க்க ஆயுசும், ஞானத்தின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்ப ஞானத்தினுடைய வலது கையில தீர்க்காயுசுன்னா நல்லா கவனிக்கணும். தீர்க்காயுசு என்பது சொல்லப்படுகிறது எது தெரியுமா? நித்திய ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வலது கையில தெய்வம் எதை வச்சிருக்கிறாருன்னா தீர்க்காயுச, நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இது ஒரு ஒப்பனை தான், ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. வலது கையில தீர்க்காயுசும், இடது கையில உள்ள என்னன்னா செல்வமும் கனமும். இந்த உலகத்துல நிறைய பேரு செல்வத்தை தேடி, கனத்தை தேடி, மதிப்பை தேடி எதை விட்டுறாங்கன்னா தீர்க்காயுசையும் நித்திய ஜீவனையும் விட்டு இழந்து போய் விடுகிறார்கள். நாம அப்படி இருக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப கலாத்தியர்கள் புத்தகத்துல படிச்சிருக்கீங்க, படிச்சீங்கல்ல ஒரு வசனம், அந்யோன்ய ஐக்கியத்திற்கு எனக்கும் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து, அப்படின்னா நல்ல விளங்கிக்கணும். நித்திய ஜீவனுக்காக அந்த ஐக்கியம் எதை குறிக்கிறது என்றால் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தி செல்லுகிறது. விசுவாசித்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஐக்கியம், முதலாவது ஐக்கியம் என்னன்னா அந்யோன்ய ஐக்கியம். இந்த அந்யோன்ய ஐக்கியம் எப்படி இருந்ததுன்னா, திருத்துவ தேவன் பிதாவோடும்
ஆவியானவரோடு கூட இருந்தது. அது மாத்திரமல்ல, தீர்க்காயுசுக்கு நேராக நம்மை வழிநடத்த வல்லமை உடையது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். இரண்டாவது கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஐக்கியம் என்ன? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல சொன்னேன், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது அந்யோன்ய ஐக்கியம். அது பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் எப்பொழுதும் இணைந்திருந்து, அது ஒரு வலது கைக்கு ஒரு அடையாளமாக நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம எல்லாரையும் அழைத்து செல்லுகிறதற்காக அந்த அந்யோன்ய ஐக்கியமானது அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஐக்கியம் என்னவென்று சொன்னால் பாடுகளின் ஐக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையில படுத்து வாழ்ற வாழ்க்கை அல்ல. கொஞ்சம் எல்லாரும் என்னை கவனிங்க. ஆமென். இங்க பாருங்க, பவுல் சொல்றாரு இப்படி அப்படின்னு எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? இப்படி அப்படின்னு எழுதுறாரு. இப்படி அப்படின்னா அதுக்கு மேல நிறைய விஷயம் சொல்றாரு. எனக்கு என்ன லாபமா இருந்தவைகளோ அதெல்லாம் குப்பையா விட்டுட்டேன். நான் எப்படியாவது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிறதுனால படுத்தும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால வருகிற சுயநீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு என்ன செய்யணுங்க? அப்படியானால் பாடுகளின் ஐக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்து பாடுபடுகிற ஆத்மானா பரலோகம் சேரும். புரிஞ்சுதுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இன்னும் ஒரு படி கூட சொல்லட்டுமா? சுவிசேஷ ஊழியத்துக்கு வர்றவங்க நல்லா கவனிக்கணும். எங்களோட இணைந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாவற்றுக்கும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருந்தா வாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கவனிங்க, 3:11 பாருங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்காக நான் எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? நஷ்டமாக விட்டுட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று, நான் தேறிட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கலங்க. 12ஆம் வசனத்துல பாருங்க, நான் எல்லாத்தையும் அடைஞ்சாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள்ல ஒரு ஆசை, அவருக்குள்ள ஒரு ஆசை. மேலும் பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்கு நான் பிரியமா நடக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியா நடக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினா நமக்கு என்ன காத்திருக்கு? துன்பங்கள் காத்திருக்கிறது. ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? இல்ல, பரலோகம் போகணும்னா அதான் வழி. there is no other way. அதத்தான் இயேசுநாதர் சொன்னாரு, விரிவான வாசல் ஒண்ணு இருக்கு, அது கேட்டுக்கு செல்லும். கேட்டுக்கு செல்ற வாசல் எப்படிப்பட்ட வாசல்? பயங்கர விரிவான வாசல். எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் மனம் போல உள்ள வாழ்க்கை. ஆனால் என்ன பின்பற்றினீங்கன்னா ஒரு இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசித்தா உங்களுக்கு என்ன உண்டு? கண்டிப்பா நித்திய ஜீவன் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இது ஓபன் காலிங். ஆனா சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் என்ன பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே என்ன செய்யணும்? வெறுக்கணும். ஏன் சிலுவையை எடுக்கணும்? அவன் சிலுவையை எடுக்கணும், என்ன பின்பற்றி வரணும். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுறதுன்னா என்ன வாழ்க்கைங்க? பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
ஆனா பவுல் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்ப மகிமை யாருக்கு கிடைக்கும்னா பாடுபடுறவனுக்கு தான் மகிமை கிடைக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம், வேகமா படிங்க. 12 படிச்சோம் இல்லையா? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் படிச்சோம் இல்லையா? அது என்ன? அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே பவுல் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அறிவாயாக. இந்த அறிகிறது தாங்க ஐக்கியம். தேவனை அறிகிறது தான் ஐக்கியம். அறிவாயாக. எப்படி எனில் கடைசி நாட்கள் எப்படி இருப்பாங்களா மனுஷர்கள்? அது ஒரு பெரிய நீண்ட பட்டியலே இருக்கு. அதை படிச்சீங்கன்னாக்க நேராகும். உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. எங்க எழுதிருக்கு? 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். பக்தியின் வேஷத்தை தடுத்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. மொத்தம் 19 வகையான லிஸ்ட் போடுறாரு பவுல். நீங்க போய் பொறுமையா எண்ணி பாருங்க. 19 வகையான லிஸ்ட். தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, சுகபோக பிரியரா இருப்பாங்க. வரிசையா எழுதி 19 வகை எழுதி. நீ இப்படிப்பட்டவங்களை எல்லாம் விட்டு. நம்ம கேட்கிறேன், தேவனை அறியணும்னா விட வேண்டியதை விட்டு விலகிதாங்க ஆகணும். அம்மா ஐயா தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. கர்த்தரை அறியணும், கர்த்தரோட நமக்கு ஐக்கியம் சரியா இருக்கணும்னா விலக வேண்டியதை விட்டு விலகிதான் ஆகணும். ஆமென். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே என்னுடைய லைஃப் கதையை சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. படிங்க 3:11 படிங்க. அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்தீரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். சகிப்புத்தன்மை யாருக்கு இருக்கோ அவர்களை கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். ஆமென். அப்ப துன்பங்கள் வருகிறது, துன்பம் வருதுன்னு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது, ஓடி ஒளியவே முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய நாட்கள் இதை விட ரொம்ப பயங்கரம். அந்த 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 15, 16, 17. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். பேரை முதற்கொண்டு எழுதுறாரு பாருங்க. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு என்ன தீமை? வெகு தீமை செய்தான். அவருடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தை என்ன தெரியுமா செஞ்சான்? மிகவும் எதிர்த்து நின்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. 17ஆம் வசனம் படிங்க. 17ஆம் வசனம். எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஒன்னே சொல்றேன் கேளுங்க. கர்த்தரோட உள்ள ஐக்கியம் நம்மளை பலப்படுத்த 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 சிங்கமே வந்தாலும் சிங்கத்தினுடைய வாயிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவர். ஆமென். அப்படிதானே வசனம் முடியுது. அந்த வசனம் எப்படி முடியுது? வாயினின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:32 பார்த்தீங்கன்னா, துஷ்ட மிருகங்களிடத்திலிருந்து என்னை கர்த்தர் ரட்சித்தார்னு எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15:32 துஷ்ட மிருகங்கள்னா இந்த சிங்கத்தை இங்க பாத்தீங்கன்னா, இங்க சிங்கம்னு எழுதுறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 28 பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாம்பு, ஒரு சர்ப்பம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னு சொன்னா நரிகள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நரி எதுனா தந்திரமான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள். அந்த வசனத்தையும் சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 29. ஆக நீங்க நல்லா கவனிக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17, 18 படிக்க கேட்போமா? பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்படியாகும். கை பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால் தேவ மகிமை நம்மை காக்கும். இன்னும் ஒரே ஒரு வசனம், அதை படிச்சுட்டு அடுத்த குறிப்புக்கு போலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 2:18. ஆகையால்
ஆகையால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறாராம்? உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஐக்கியத்தினுடைய தன்மைகள் அந்யோன்ய ஐக்கியம், பாடுகளின் ஐக்கியம். கடைசியா ஒரு ஐக்கியத்தை நான் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். படிக்கலாமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று, ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள்ள 3வது ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. அது என்ன ஐக்கியம் தெரியுமா? ரகசியத்தின் ஐக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? ரகசியத்தின் ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரகசியத்தை எப்படி அறிஞ்சுக்கிறது? அவருடைய கிருபையினால நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஒரு சில அந்த கிறிஸ்துக்குள்ள அந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னென்ன அப்படிங்கிறத வேகமா நான் சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிக்க போறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது ரகசியம் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 11:25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், பிரஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். நீங்க டெய்லி காலையில 5 மணி பிரேயர்ல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலை ரட்சிங்க ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு சமாதானம் ஆண்டவரே, முட்டி மோதிக்கிட்டே கிடக்குறீங்க டெய்லி. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு பங்கு இஸ்ரேல்ல அப்படிதான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, முழு உலகத்துல இருக்கிற புறஜாதியார்கள் எல்லாருடைய நிறைவு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரகசியம். இது எப்படி நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஆனா உலகத்துல பூரா நடந்துகிட்டே இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரட்சிப்பு கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. புறஜாதியாருடைய ரட்சிப்பு ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தான் நிறைய நேரங்கள்ல சோம்பேறியா இருக்கும். சபை என்னைக்கு எழும்பி அந்த நிறைவை நிறைவேற்றி முடிக்குதோ அன்னைக்கு ஆண்டவர் அங்கே இருந்து வந்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்ப இஸ்ரவேல்ல இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப முதல் ரகசியம், புறஜாதியாருடைய நிறைவு வர வேண்டும். ஆமென். இரண்டாவது, 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ரகசியமான தேவ ஞானம். நல்லா கவனிங்க. ரகசியத்தினுடைய ஐக்கியத்துல ஒரு 7 காரியம் வேகமா சொல்லிடுறேன். முதல் காரியம் சொன்னேன், புறஜாதியாருடைய நிறைவு. இரண்டாவது, தேவ ஞானம். இந்த தேவ ஞானத்துக்கு முன்னால உலகத்துல எந்த சக்தியாலையும் எதிர்த்து நிக்கவே முடியாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தேவான் சமையல் வேலை பார்த்து இருந்தாரு. சமையல் வேலை பார்த்து இருந்தவரை கொண்டு வந்து எங்க போட்டாங்க? பந்தி விசாரிப்புல போட்டாங்க. கடைசியா முதல் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் யோவான் ஸ்நானனுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்றதுக்கு பிற்பாடு சபையினுடைய வரலாற்றுல முதல் ரத்த சாட்சி யார் தெரியுமா? ஸ்தேவான். அவர்கிட்ட இருந்த அந்த ஞானத்தை எதிர்த்து நிற்க ஒருவனாலே முடியலையா. அதனாலதான் வேற என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அதனுடைய அவார்டு என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவரை வரவேற்றாராம். வசனம் படிச்சிருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. எழுந்து நின்று வரவேற்றாராம். அப்படியானால் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இதுவரைக்கும் உங்க கண்ணு பார்க்கல, காது கேட்கல, உணரவும் இல்லை, இருதயத்திலே உள்ள, ஆனால்
ஆவியானவர் அவைகளை எல்லாம் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். சரி, அடுத்து எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க, வேகமா படிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய், கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய். நல்லா கவனிக்கணும். புறஜாதிகள் எப்படி மாறினாங்க? உடன் சுதந்திரருமாய், ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய். அது மாத்திரம் இல்ல, வாக்கு தத்தம் பண்ணின எல்லா காரியங்களுக்கும் உடன் பங்காளி. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம எல்லாரும் யாரு? புறஜாதி. ஒரு காலத்துல புறஜாதியா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். ஆனால் புறஜாதிகளா இருந்த நம்மள இந்த சுவிசேஷத்தினால ஆண்டவர் சுதந்திரமா மாத்தினாரு, ஒரே சரீரமா மாத்திட்டாரு, வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளா மாத்தினாரு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஐயா எல்லாரும். அல்லேலூயா. இந்த ரகசியம் மகா பெரியதுங்க. இந்த ரகசியம் மகா பெரியது. எபேசியருக்கு எழுதின நிருபம் அதுக்கு அடுத்து 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் பெரியதுப்பா. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். சொல்ல ஆரம்பிச்சது என்னன்னா, 5ஆம் அதிகாரத்துல ஒரு இல்லற வாழ்க்கையை குறிச்சு ஆரம்பிக்கிறார். கரைத்தரை முதல் இல்லாம ஒரு புருஷ மனைவி எப்படி குடும்பம் நடத்துறாங்களோ அதே கணவனையும் மனைவியையும் சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டே வந்த ஒரு டபால் நிப்பாட்டி என்ன செய்யறாரு தெரியுமா? இந்த ரகசியம், நீங்க மேல் உள்ள வசனத்தை 31 படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் சொன்னவரு, இந்த ரகசியம் பெரியது. நான் எதை பத்தி சொல்றேன்? கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். வரலையா? சொல்லலாமா? அப்படியானால் கற்புள்ள கன்னிகையாக இந்த பரிசுத்தமான சபையை ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் எழுதுறார். ஆமென் சொல்லலாமா? ஆகவே பிரியமானவர்களே, ஒரு கணவன் மனைவி உறவை விட கிறிஸ்துவோடு நம்ம உள்ள உறவு மிக 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 ஆசீர்வாதமாக ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் சொல்றார், இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் பெரியது. அடுத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படியானால் 5வது பாத்தீங்கன்னா, 5வது முதல்ல சொன்னேன் புறஜாதியாருடைய நிறைவு ஒரு ரகசியம், 2வது சொன்னேன் தேவ ஞானம் ஒரு ரகசியம், 3வது சொன்னேன் புறஜாதிகளை எல்லாம் நமக்கு உடன் ஒரே குடும்பத்தாராக உடன் பங்காளிகளாக மாற்றி இருக்கிறது ஒரு ரகசியம்னு சொன்னேன். அடுத்து 4வது சொன்னேன், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் உள்ள ஒரு பரிசுத்தமான உறவை குறித்த ரகசியம்னு சொன்னேன். அடுத்து 6வது கிறிஸ்துவை குறித்ததையான ஒரு ஆழமான ரகசியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. இந்த ரகசியம் இப்ப படிங்க 6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலங்க. ஐயா அம்மா முன்னாடி அறிவிக்கப்படல. அதே நான் சொல்றதுக்கு ஆள் இல்ல, விலைக்கு சொல்ல ஆள் இல்ல. அப்ப இந்த நாட்கள்ல இருக்கிறது நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம். இதற்காகவே நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா ஆண்டவருக்கு? ஒவ்வொரு நாளும் சொல்லணுமா இல்லையாங்க? அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை அவருடைய நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவருடைய பலத்த சத்துவத்தினாலே இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டால் அவருடைய ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். 6வது காரியம், அதே எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனம். 6வது அதிகாரம் 20வது வசனம். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த சுவிசேஷத்துக்குள்ள என்னென்ன அடங்கி இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். இது ஒரு மகா பெரிய ரகசியம். உலகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார்.
சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லலாமே. இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் உயிரோட இருக்கிறார் நிரூபிக்கிறதுக்காக தான் சபை. எத்தனை பேரால ஆமென் சொல்ல முடியும்? சரி, கடைசியாக ஒரு ரகசியம் நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 வசனம். 51வது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறு ரூபம் ஆக்கப்படுவோம். இது ஒரு மகா பெரிய ரகசியம். அப்ப இந்த 7 ரகசியத்திற்குள்ளேயும் கிறிஸ்துவோட கூட நம்ம ஐக்கியப்பட்டோம்னு சொன்னா, உண்மையா சொல்றேன், நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும். அல்லேலூயா. புறஜாதியாருடைய நிறைவு ஒரு ரகசியம், தேவ ஞானம் ஒரு ரகசியம், வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் புறஜாதிகளாய் இருந்த நம்மை தேவன் அழைத்து ஒரே வீட்டார், ஒரே குடும்பத்தார், ஒரே சரீரமாக மாற்றி வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருப்பது ஒரு ரகசியம். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் ஒரு கணவன் மனைவி உறவுக்கு சொல்லப்பட்டு அந்த உறவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ரகசியம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவினுடைய ஆழமான ரகசியம், சுவிசேஷத்தின் ரகசியம். அது எல்லாத்த விட நாம எல்லாரும் இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற ஒரு ரகசியம். இதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகணுங்கிறதா கர்த்தருடைய விருப்பம். அப்ப ஆயத்தம் ஆகணும்னா நம்ம ஐக்கியத்தை சரி பண்ணணும். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவோட கூட உள்ள ஐக்கியத்தை சரி பண்ணாத பட்சத்துல, நான் சொல்றேன் கவனிங்க, இதை ஏதோ கேட்டு இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுறாதீங்க. தயவு செய்து நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், இந்த நாள்லயே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த செய்தியை அப்படியே உட்கார்ந்து நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இன்னும் அநேக காரியங்களை வெளிப்படுத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா சொல்றேன்? தேவனோடு உள்ள உறவு தான் நமக்கு முக்கியம். தேவனோடு உள்ள ஐக்கியம் தான் நமக்கு முக்கியம். தேவனோடு உள்ள அன்பு தான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்துல அவரோடு நீங்க ஐக்கியப்படுவீர்களானால் உங்கள்ட்ட இல்லாத எல்லாம் உங்களை தேடி வரும். ஆனால் நீங்க உலகத்தை தேடி, உலகத்தை நாட்டம், உலக இன்பம், உலக காரியம், இதுல நீங்க போனீங்கன்னு சொன்னா கிறிஸ்து விலகிடுவாரு. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் உங்களுக்கு கிடைக்காது. மாறாக கைவிடப்பட்ட ஒரு அபாய நிலைமை ஏற்படும். எத்தனை பேருக்கு நான் பண்ண பிரசங்கம் புரிஞ்சுதுங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். God bless you.